பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை வார்த்தை 15. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றீர்கள், எனவே நான் உங்களுக்கு அருளை கொடுத்து இருக்கின்றேன். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் காத்து கொள்வது எப்படி என்பதை இந்த நேரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, நீர் எனக்கு அருளை கொடுத்திருக்கின்றீர், நீர் கொடுத்த அருளை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரிடம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் குறைத்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்யக்கூடிய நேரத்திலே, ஒரு கம்பெனியில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது என்று நினைத்துக் கொள்வோம், வைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு 1 வருடம் 2 வருடம் அந்த கம்பெனியில் வேலை செய்த பிறகு நாம் என்ன செய்வோம்? மேல் பெரிய கம்பெனிக்கு வேலைக்காக நாம் அப்ளிகேஷன் கொடுப்போம். எதற்காக? இன்னும் அதிகமாக சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஏனென்றால் முதலில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்பெனியிலே தரக்கூடிய சம்பளம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதற்காக நாம் மற்ற கம்பெனியில் போய் சேர்வோம். அதே போல் பணம் இருப்பவர்கள் அதை முதலீடு செய்து தன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்களையும் பணத்தையும் பெருக்குவார்கள். அதற்கு மேலாக இந்த நாளில் ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பணத்திற்காக இவ்வளவு பாடுபடுகிறீர்கள், அப்படி என்றால் நீங்கள் அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்னுடைய அருளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அந்த அருளை நீங்கள் இழந்து போய்விடாமல் இருக்க நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையும் அந்த அருளையும் நாம் இழந்து போய்விட்டோம் என்றால் கோடி கோடியாக பணத்தை சேர்த்தும் நமக்கு அதில் நிம்மதி இருக்காது. நாம் பெரிய பெரிய பதவியில் அமர்ந்து இருந்தும் அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. நமக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய கம்பெனியில் சேர்ந்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது. எனவே தான் முதலில் நாம் ஆண்டவருடைய அருளை இழந்து போய்விடாமல் இருக்க நம்முடைய உள்ளத்தை கருத்தாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சவுல் என்கின்ற அரசனை குறித்து நாம் வாசிக்கலாம். அந்த சவுல் என்கின்ற அரசரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவர் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கின்றார். ஆண்டவர் அவரோடு கூட இருக்கின்றார். அவரை திருப்பொழிவு செய்து சாதாரண ஒரு மனிதராய் இருந்தவரை அவர் ஒரு அரச பொறுப்புகளில் வைத்து உயர்த்தினார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த அந்த அருளை பாதுகாத்து கொள்ளாதபடி அவர் உயர உயர இனி ஏன் நான் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லி தானாக செயல்களை செய்ய ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவரை கண்டித்த வேளையிலும் கூட அவர் மனம் மாறவில்லை. எனவே அந்த அருள் அவரை விட்டு கடந்து போய்விட்டது. அவரிடம் இருந்த அந்த அருள் அவரை விட்டு கடந்து போன பிறகு அவர் தனக்கு உதவி செய்த தாவீதை கொல்வதற்காக தேடி அலைகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் நம்மோடு இல்லை என்றால் நாம் எப்படி வாழ்வோம் தெரியுமா? மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகின்றதோ உடனடியாக அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே கடவுளுடைய அருளை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்கள் செய்யக்கூடிய வேளையிலும் இதில் கடவுளுடைய திட்டம் இருக்கின்றதா?
இந்த காரியத்தை செய்தால் இந்த காரியத்தின் மூலம் கடவுள் பெருமைப்படுவாராம், கடவுளுடைய நாம மகிமைப்படுமாம், கடவுள் என்னோடு கூட இருந்து செயலாற்றுவாராம் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்து செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய அருளை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார்த்து மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய். நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை உன்னிடமிருந்து இருக்கும் இடத்திலிருந்து எடுத்து நான் அதை பற்றி அகற்றி விடுவேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கின்றோம், ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்கின்றோம். சில நேரங்களில் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்காதபடி, ஆண்டவருடைய வழியில் நடக்காதபடி, தன்னுடைய சொந்த நாட்டத்தினாலும் தன்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையினாலும் தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய கணவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை மறந்து, ஆசீர்வதித்த ஆண்டவரை மறந்து, உங்களுக்கு அருளை கொடுத்த நற்கருணை நாதரை மறந்து, சொந்த புத்தி நீங்கள் செய்யக்கூடிய வேளையிலே நீங்கள் தவறி விழுந்து விடுவீர்கள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நீங்கள் தவறி விழுந்து விட்டால் அதிலிருந்து எழுந்து கடவுளிடம் வந்து முதலில் நீங்கள் என்ன செயல்கள் செய்தீர்களோ, எப்படி கடவுளோடு இணைந்திருந்தீர்களோ, எப்படி கடவுளுடைய வழியில் நடந்தீர்களோ, எப்படி கடவுளுடைய குரலை கேட்க நீங்கள் காத்து இருந்தீர்களோ, அதே போல் நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே இழந்து போன கடவுளுடைய அருளை திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சில சோதனைகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் வரக்கூடிய வேளையிலே மனிதர்களை தேடி போகும். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு காணல் நீரை போல் இருக்கும். பக்கத்தில் போகக்கூடிய வேளையிலே நம்முடைய பலவீனங்களை சொல்லக்கூடிய வேளையிலே அதை கேட்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவரிடம் முறையிட்டு அழுது அதற்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நம்மளுடைய அருளை காத்துக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, பைபிளிலே ஒரு அருமையான நபரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீதி தலைவர்கள் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். சிம்சோன் என்கின்ற ஒரு சகோதரனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அவரை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவருக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் அதே போன்று பரிசுத்தாவின் வல்லமை எந்த ஒரு இறைவாக்கினரும் பெற்றதில்லை. அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருந்தார். ஆண்டவர் அவரிடம் சொன்னார், உன்னுடைய வல்லமை எதிரில் இருக்கின்றது என்று சொல்லி அதை நீ யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அந்த இளமை பருவத்திலே அவர் ஒரு சகோதரின் மீது காதல் வேட்கை கொண்டு, அந்த தெலியா என்கின்ற சொல்லக்கூடிய சகோதரி மீது காதல் வேட்கை கொண்டு அவரோடு கடந்து செல்லுகின்றார். அந்த நேரத்திலும் கூட கடவுளுடைய அருள் அவரோடு கூட இருக்கின்றது, கடவுளுடைய பலன் அவரோடு கூட இருக்கின்றது. கடைசியாக அவள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். என்று அவருடைய தலையை அவருடைய மடியில் வைத்தாரோ அந்த நேரத்திலே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய பலத்தை இழந்து போனார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் நீதி தலைவர்கள் 16வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தார். ஓர் ஆளை கூப்பிட்டு அவன் தலையில் 7 மயிர்கற்றைகளையும் மழித்தான். அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்று போனது. பரிசுத்தாவின் வல்லமையும் அருளையும் பெற்றிருந்த சிம்சோனுக்கே தெரியாது அவர் கடவுளை இழந்து போனார் என்று சொல்லி. நீங்கள் பைபிள் முழுவதும் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அவருக்கு மட்டுமே அது தெரியாமலே இருந்தது. எனவே அந்த முடியை அவர் மழித்த பிறகு அவரை எள்ளி நகையாடுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், ஒரு கோமாளியை போல் நடத்துகிறார்கள். பெலிஸ்தியர்கள் வந்து அவரை அழைத்து சென்று அவருடைய கண்களை பிடுங்கி விடுகிறார்கள். கடைசியாக அவர் ஆண்டவரிடம் போராடி ஜெபிக்கின்றார். ஒரே ஒரு முறை எனக்கு இந்த பலத்தை கொடும் என்று சொல்லி ஆண்டவர் மனம் இறங்குகின்றார். அவருக்கு அதே வல்லமையை கொடுத்தார். அந்த இடத்தில் இருந்த எல்லோரையும் அவர் கொன்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அருளை நாம் இழந்தோம் என்றால்
நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நாம் அழிந்து போவோம் சிம்சோனை போல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் அவருடைய கல்வாரி பாடுகளினாலும் அவருடைய மீட்பினாலும் நம்மால் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது. கடவுளின் அருளை இழந்து விடாமல் நாம் பெற்றுக்கொள்ள என்றும் தந்தை கடவுளிடம் அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திற்கு வரக்கூடிய வேளையிலே நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அருள் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுகிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஆண்டவரிடம் வர வேண்டும். அப்படி செயலாற்றவில்லை என்றால் ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபித்த அந்த அருளை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 1 யோவான் 1 அதிகாரம் 7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, இழந்து போன அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். திருத்துதர் பணிகள் 4 அதிகாரம் 12 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் மீட்பு பெறும் பொருட்டு விண்ணகத்தின் கீழ் மண்ணகத்திற்கு மேலே இயேசு என்கின்ற நாமத்தை தவிர எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம், இயேசுவினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கக்கூடிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வைத்து பழகி அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அவர் கொடுத்த அந்த அருளை இழந்து விடாமல் கருத்தாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவரிடம் நாம் அன்றாடி கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய அருளை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், இழந்து போன அந்த அருளை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய பாவங்களை உணர்த்துவார். அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்து இழந்து போன அந்த அருளை திரும்பவும் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையின் அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீ இந்த நேரத்தில் வல்லமையோடு எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உமது அருளை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக முறை நாங்கள் நீங்கள் கொடுத்த அந்த அருளை இழந்துவிட்டு ஆண்டவரே மனம் போன வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். அதை நாங்கள் அறியாமல் இன்றும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எபிரேயர் 12:15 நீர் சொன்னீரேன், உங்களுள் எவரும் கடவுளுடைய அருளை இழந்து போய்விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை கசப்பான வேர்கள் எங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதன் மூலம் நீர் கொடுத்த அருளை இழந்து போய் இருக்கின்றோம். அதன் மூலம் பலருடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து இருக்கின்றோம், எங்களையும் அழித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் திரும்பி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் சென்ற பாதை தவறு என்பதை உணர்ந்து இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களுக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கின்றீர். எங்களை படைத்து வழிநடத்தக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் கொடுத்த அந்த அருளை ஆண்டவரே மீண்டும் தேடி இன்னும் அதிகமாய் அருளை பெற்று வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பணத்தை தேடியும் பொருளை தேடியும் செல்வத்தை தேடியும் அலைந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆசீர்வாதம் மட்டும் போதும். நீர் கொடுத்த அந்த வேலை வாய்ப்பு மட்டும் போதும். நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான குடும்பம் மட்டும் போதும் ஆண்டவரே. அதில் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும். உம்முடைய இரத்தம் எங்களுடைய குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக, எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மீது தெளிக்கப்படுவதாக, எங்களுடைய வீட்டின் மீது தெளிக்கப்படுவதாக. ஏனென்றால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் உம்முடைய அருளை நாங்கள் பெற்றுக் கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தடைக்கல்லாய் இருக்கின்றது. அந்த தடைக்கல்லை ஒரு மூளைக்கல்லாக மாற்றி ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ராபா ரிலாபா சிலாபா துராலமா ஹலாபா ஷராபா துராலமா
தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் டு ஜீசஸ். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாய் உம்மை நோக்கி வந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதித்து ஆராதித்து குடும்பத்தோடு இணைந்து உமது பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பமாய் எங்களை மாற்றிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமது முகத்தை பார்த்து யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரே நீர் கொடுத்த அருள் எங்களுக்கு போதாது, இன்னும் வேண்டும் என்று சொல்லி உங்களை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மேலும் மேலும் நீர் அருளை கொடுத்து உமது வல்லமையினால் நீர் நிரப்பிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மீட்பை கொடுப்பீராக, குடும்பத்தில் சமாதானத்தை மகிழ்ச்சியும் கொடுப்பீராக, உள்ளத்தில் ஆறுதலை கொடுப்பீராக, ஒவ்வொரு நாளும் உமது அருளின் ஆற்றலின்படி வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. வேலை செய்த இடத்திலே இவர் கிறிஸ்தவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அதன்படி நல்ல ஒரு மனமாற்றம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கொடுத்திடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பேர் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பெயருக்கு கோயிலுக்கு போகிறார்கள், பெயருக்கு நற்கருணை முன்பாக இருந்து செபிக்கிறார்கள், சுயநலவாதிகளாய் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர். அவர்களுடைய உள்ளங்களை நீர் மாற்றி எப்பொழுதும் உம்மை நோக்கி இருந்து ஜெபித்து ஆண்டவரே குடும்பத்தோடு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கிடைக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அருளை இழந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு கொடுத்த அந்த காவல் தூதர்கள் மூலம் நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். சுவாமி, தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், அல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்தில் என்னுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. என்னுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நன்மை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றார். அவருடைய அருளை இழந்து போய்விடாமல் இருக்க எப்பொழுதும் கடவுளோடு ஒன்றித்திருந்து அவர் கொடுக்கக்கூடிய அருளை மேன்மேலும் பெற்று அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீது அவர் அருளை பொழிவாராக. ஆமென்.